ஸ்லீப்போட முதல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து மொபைல், டெலிவிஷன், 3 ஒர்க், 4 சாரி ஃபார் த ஹேண்ட் ரைட்டிங், என்னது பொண்டாட்டி புருஷன் எல்லாம் சொல்லிடாதுங்க, கிட்ஸ் கிட்ஸ் சரியா, எல்லாம் அவாய்டபிள் இல்லை, நான் அவாய்டபிள். ஸோ அதனால இது முடியாது. ஆனா இந்த 3 இருக்கு, இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே, இந்த 3த்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல எப்பவுமே முன்னாடி இல்லை அப்படின்னா நம்ம வீடு கட்டும் போது நமக்கு இந்த ரூம்ல ஒரு பெரிய டிவி இருக்கணும். நம்ம டிவி பார்த்துட்டே தூங்கணும். ராத்திரி பெட் டிசைன் பண்ணும்போது டிவி டிசைன் பண்ணிடுவான். ஆனா நான் ஒரு கான்சியஸ்லி ஒரு 7 வருஷம் முன்னாடி எடுத்த டிசிஷன் என்ன, என்னோட ரூம்ல டிவி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இதுல இன்னொரு முக்கியமானது, இந்த கிட்ஸ் எடுத்துருவோம். நமக்கு we don't avoid the kids because குட்டி பாப்பாஸ் எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம எது இருந்ததுன்னா, the lights, நைட் லைட், இந்த 0 வாட் பல்பு கூட ரொம்ப எஃபெக்ட் போடும் உங்க தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ஸோ மொபைல் பாத்தீங்கன்னா, மொபைல் வந்து எப்பவுமே நம்ம பெட் டிசைன் பண்ணும்போது, நம்ம எது டிசைன் பண்ணும்போது, நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம வந்து ரைட் சைட்ல வச்சோ லெஃப்ட் சைட்ல ஒரு பிளக் பாயிண்ட் வச்சுக்கோம். சார்ஜிங் அப்பதான் பண்றோம் தூக்கத்துல. whereas that should not be done. ஒன்னு. ரெண்டாவது, டிவி இருந்ததுன்னா அதுல இருந்து கன்சிஸ்டன்ட்லி உங்களுக்கு ரேடியேஷன், அதாவது இந்த எல்லா கேஜெட்ஸ்ல இருந்து ரேடியேஷன் நமக்கு வருது. எந்த விஷயத்துல வந்து ஸ்மார்ட் இது இருக்கோ, ரிமோட் இருக்கோ, இன்ஃப்ராரெட் இருக்கோ, அதெல்லாம் ரேடியேஷன் உண்டாந்து கண்டினியூஸா உங்க உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் அது வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களை வந்து கெடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் பண்றது. ஸோ மொபைல், டிவி, ஒர்க், இதை நம்ம அந்த மானங்கிட்ட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம பண்ற வேலைகள்ல நம்ம எப்படி இதுல இருந்து வெளியில வரலாம்? இந்த மொபைல் டிவியை வந்து முதல்ல டிவி வந்து வைக்காம இருக்கணும். டிவி வச்சிருக்கீங்கன்னா இத வந்து கஷ்டமாக்குறது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டிவியோட ரிமோட்டை பக்கத்து ரூம்ல வைக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒரு டிராயர் ஏதா இருக்குன்னா அங்க போய் பூட்டு போட்டு அந்த அடுத்த ரூம்ல வச்சிருங்க, அங்க வைக்காதுங்க. அப்ப என்ன ஆகும், அங்க கொண்டு போய் சோம்பல்ல போய் எடுக்கிறது, அதை போய் போடுறதுங்கிற வேலையை வந்து நமக்கு நடக்காது, முடிஞ்சிடும். அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இந்த டிவிக்கு பதிலா நீங்க இங்க என்ன வச்சுக்கலாம்னா, ஒரு புக் வச்சுக்கலாம். புக் ரீடிங் இஸ் a very good habit. ஒரு புக் எடுத்து படிக்கிறது வேண்டி உண்டான, ஐ எம் நாட் கிண்டில் அண்ட் அமேசான் ரீடர் கிடையாது. பை a physical book and start reading it in the night. தூக்கம் எப்படி வருது பாருங்க. சரியா? மொபைல் என்னது, யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி டெலிகிராம், வாட்ஸ்அப், இதை வந்து சில விஷயங்களுக்கு தவிர்க்க முடியாது சொல்லுவா, சில பேருக்கு தவிர்க்கலாம். முடிஞ்சவரையிலே இந்த ராத்திரி வந்து உங்களுக்கு உற்றார் இந்த நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் ராத்திரி இல்லை, அதனால எனக்கு மெசேஜ் கால் பண்ணாதுங்க. உங்களுக்கு வேணும்னா லேண்ட்லைன்ல கால் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் கொடுங்க, நான் காலம்பர் பாத்துக்கிறேன். ஆத்திர அவசரம் எமர்ஜென்சி இருக்குன்னா நீங்க வேணா வச்சுக்கோ மொபைல. ஆனா அதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, ஆப் லாக் ஒன்று இருக்கு. ஆப் லாக் போடலாம். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு தனி போல்டர் போட்டு அந்த போல்டர் கூட எல்லாம் போட்டு அந்த போல்டருக்கு ஒரு லாக்க போட்டு அந்த ஆப்புக்கு ஒரு லாக்க போடுங்க. அதாவது உங்க மைண்டுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டமான வேலைகள் கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து தவிர்க்க தொடங்கும். அப்ப என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் போது நமக்கு தூக்கம் வந்து கட்டாயமா நம்ம தூங்குவோம். தூங்கினா நமக்கு வெயிட் லாஸ், நம்ம இன்ச் லாஸ், நம்ம ஃபேட் லாஸ், நம்ம மெட்டபாலிசம் சூப்பரா நடக்கும். குறிப்பான சமயம் 10ல இருந்து 11 ராத்திரி தூங்குறது. இந்த 10ல இருந்து 11 தூங்கினா நல்லது. 10ல இருந்து 11 உங்களை மாதிரி பீப்புளுக்கு, எங்களுக்கெல்லாம் 8ல இருந்து 9, 8ல இருந்து 10 தூங்கணும், 9ல இருந்து 10. ஏன்னா இந்த சமயம் தூங்கினா தான் நீங்க 4-4:30 மணிக்கு எழுந்திருக்க முடியும். 4 நாளைக்கு எழுந்திருந்து உங்களோட டெய்லி ரொட்டீனை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த டே பிளான் பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் பிளான் யுவர் டே வில் பிளான் யூ. இதுதான் நம்ம பண்ற தவறுகள். இப்ப நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து இதுதான். 24 இயர்ஸ்க்கு அப்புறம் வேலை முடிச்ச அப்புறம் நானும் வாங்கின வேலை பண்ணி, காலங்காலத்துல எல்லாம் வேலை பண்ணி, ராத்திரி 1 மணிக்கு எல்லாம் வந்து, it took 1 minute for the company to make me out. 2 lakh rupees salary இருந்து they asked me to leave in the next day. இது ரொம்ப பாசிபிள். அதனால don't think the company of yours, உங்களுக்காகவும் கம்பெனி. You work for a company, you are making a living. You work on yourself, you make a fortune. So work on yourself.
சரியா? இதுதான் என்னோட டாபிக். தேங்க்யூ.